ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உலகமே அவங்களுக்கு துணையாக இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் இல்லை அப்படின்னா அவங்க தனியாக ஆளு தான். கூட இருக்கும்போது நிறைய பேருக்கு அவங்களுடைய அருமை புரியறதில்ல. ஒரு கணவன் மனைவி அவங்க வாழ்நாள் முழுதும் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா, அங்க அவங்க உண்மையான அன்போட இருக்கிறதும், விட்டு குடுத்து போறதும், பாசமா இருக்கிறதும், முக்கியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையா இருக்கிறது தான் காரணம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்ல அப்படின்னா, சின்ன சின்ன குறைகள் கூட பெருசா தான் தெரியும். அதே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுத்து புரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னா, அங்க பெரிய குறைகள் கூட சின்னதா போயிடும். புரிதல் இருந்தா பிரிதலே இல்ல. ஒரு கணவனும் மனைவியும் வயசான காலத்துல அவங்களோட முகமெல்லாம் சுருக்கமடைஞ்சிரும். உடம்புல இருக்கிற திமிரெல்லாம் அடங்கி போயிடும். ஆனா, அவங்க மனசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்ச அன்பு மட்டும் என்னைக்குமே மாறவே மாறாது. ஒரு கணவனும் மனைவியும் நீயா நானா அப்படின்னு விட்டு குடுத்து போகாம இருக்கிறத விட, நீயும் நானும் தான் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு வாழ்ந்தீங்கன்னா, அந்த வாழ்க்கை ரொம்பவே அர்த்தமுள்ளதா இருக்கும். தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் கணவன் இறந்த பிறகு கூட தனியா வாழ்ந்துருவா. ஆனா, ஒரு ஆண்மகனுக்கு அவனுடைய இறப்பு வரைக்கும் ஒரு தாயாக ஒரு பெண்ணின் துணை கட்டாயமா தேவைப்படுது. சின்ன வயசுல அழகா இருந்த முகம் வயசானதும் சுருங்கி போனாலும் கூட, அவங்க அந்த வயசு வரைக்கும் காட்டின அன்பு என்னைக்குமே சுருங்குறதில்ல. முதல் காதல் அழகை நோக்கி, கடைசி காதல் அன்பை நோக்கி. நன்றி.